ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு, கௌரி கிஷான், எம்எஸ் பாஸ்கர், ஸோ இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. கிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சிம்புதேவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1943 நடக்கிற ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லாம் நடக்கிற ஒரு கதை தான் அது. 1943 யோகி பாபு ஒரு மீனவ குடும்பத்தில் இருக்காரு, ஒரு மீனவனாக இருக்காரு. அவருக்கு ஒரு பாட்டி, ஒரு தங்கச்சி, தம்பி இருக்காங்க. அவரோட தம்பி ஒரு சில காரணங்களால ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. பிரிட்டிஷ் ஆளுங்களால அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம சென்னை, நம்ம இந்தியா ஃபுல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடக்குது. ஸோ அவர் தம்பியை விடுவிக்க கோரி ஒரு கலெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று வாங்கி வந்து கொடுக்க வராரு. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஜப்பான் வந்து குண்டு போட போகிறாங்க, ஸோ அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அந்த டைமில் இவர் தம்பியை இப்போதைக்கு எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இந்த லெட்டர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் தம்பியை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இப்போ எல்லாரும் இந்த விஷயத்தை நினச்சி பதறிவிடமோ, அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது, அவர் தம்பியை கூட்டிட்டு எப்படியா நம்ம கடலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டா இங்கே ஜப்பான்லேருந்து குண்டு போட வந்தாலும் ஒன்றும் ஆகாது, நம்ம கடலுக்குள்ளே போகிறது தான் சேஃப், நிலத்தில் இருக்க ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் அவரோட தம்பியை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு போகிறாரு. போய் போட்டில் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் மாதிரி இன்னொரு ஒரு 5-6 பேர், சார் போட் எடுங்க சார், போட் எடுங்க சார், நம்ம முதல்ல கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு 5-6 பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. சரி, அவரும் எடுத்துட்டு நடு கடலுக்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஐயோ அவர் தம்பி போட்டில் ஏறலையே அப்படின்றது. இந்த இடத்துல ஒரு சின்ன லாஜிக் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. போனப்போ ஸோ கடலுக்குள்ளே போய் ஒரு 2 நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது அந்த குண்டு போடுறோன்னு சொன்ன விஷயமே ஒரு ஃபேக் அப்படின்றது. அந்த டைமில் நடு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோந்து சுற்றுற ஒரு பிரிட்டிஷ் காரன், அதான் இந்த இந்திய கடற்படையில் வந்து இந்த ரோந்து சுற்றுவாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க அந்த ஒரு கேப்டன் பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு தண்ணியில் போட்டு உடஞ்சி விழுந்திருக்கான். சடனாக அவனும் இந்த போட்டில் ஏறுறான். ஏறினப்ப வெயிட் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் யோகி பாபு சொல்கிறாரு, போட் ரொம்ப வெயிட் அதிகமாகிட்டு இருக்கு, நம்ம அளவுக்கு அதிகமாக ஏற்றுறோம், 6 பேருக்கு மேலே ஏற முடியாது, இல்லை ஒரு 9-10 பேர்கிட்ட இருக்காங்க, ஒரு 3 பேராவது கீழே குதிச்சாகணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 பேர் யார் குதிக்கிறான்றது நிறைய கான்வர்சேஷன்ஸ் போகுது. என்னென்ன காரணத்துக்காக நான் குதிக்கக்கூடாது, எந்த காரணத்துக்காக நான் குதிக்கணும் அப்படின்ற மாதிரி. அட் த சேம் டைம் ஃபைனலாக யார் அந்த 3 பேர் குதிச்சாங்களா இல்லையா, அதே மாதிரி இவங்க திரும்பி கரைக்கு வந்தாங்களா இல்லையா, ஏன்னா கரையை விட்டு ஒரு 12 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்காங்க, திரும்பி வந்தாங்களா இல்லையா, போட்டுமே ஒழுகிட்டு இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவரோட ஆக்டிங் யூஸ்வலாக அதே மாதிரி அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், லைக் அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ், அது மாதிரி அவர் பண்ணுற அந்த ஒரு சின்ன சின்ன கவுண்டர்ஸ், அதுதான் இந்த படத்துலையுமே பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒரு ஆக்டிங் தான் நீட்டாக பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டருமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் அப்படியே சும்மா ஒரு மாதிரி கலாச்சி ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சீரியஸாக பேசி 1-2 டைலாக்கள் பேசி நீட்டாகவே நடிச்சு கொடுத்துருந்தாரு அவரோட ஆக்டிங். அதே மாதிரி குள்ளப்புள்ளி லீலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாட்டியாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர், அவங்க கிட்ட வந்து படம் பூரா வராங்க, நல்லா இருந்த அவங்க கேரக்டர். அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர் இதில் வந்து சூப்பரான ஒரு ரோடு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த படையில கூட இருக்கவர், அவர் கூட இந்தியன் தாத்தாவும் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்தியன் யூனிவர்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த கேரக்டர். ரொம்ப பிரமாதமாக அந்த எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். படத்தில் ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டர். அதேமாதிரி சாம்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானி ஷேடாக பண்ணியிருக்காரு. நல்லா இந்த அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி. பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி ஷாரா அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அந்த ஒரு கேங்கில் இருக்க ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில். அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில், நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஓரளவு நல்லா நீட்டாக இருந்த அவரோட கேரக்டரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பண்ணியிருக்கான், அவன் ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி மதுமிதா அவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலுமே அதில் முக்கியம், அந்த போட்டில் ஒன் ஆஃப் த ஒரு பர்சனாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அவங்களோட கேரக்டரும். அதே மாதிரி சின்னி ஜெயந்த் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே நல்லா இருந்த படத்தில். அதே மாதிரி கௌரி கிஷான் அவங்க ஆக்டிங் நீட்டாக அந்த ஒரு ஹீரோயின் ரோல் தான், பட் அவங்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் படத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தில் யாருக்குமே யாரும் ஹீரோயின் அந்த பேர் கிடையாது. பட் நல்லா அந்த அவங்க கேரக்டருமே ஒரு சின்ன கேரக்டர் தான் படத்துக்குள்ள, ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜெசி ஃபாக்ஸ் ஆலன் அவர் தான் அதில் வந்து அந்த திடீர்னு இவங்க போட்டில் ஏறுற அந்த ஒரு ஃபாரினர் ரோல் ஒன்று நல்லா நீட்டாக அந்த அவரோட கேரக்டருமே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக தான் மாறும். நல்லா அந்த அவரோட கேரக்டருமே படத்தில். அதே மாதிரி கிப்ரானோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஆர்ஆர் ஒர்க்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. படத்தில் பெருசாக சாங்ஸ் எதுவுமே இல்லை, பட் அவரோட ஸ்டைலில் எதுவுமே கிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாகவே இருக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து ஓரளவு நல்லா நீட்டாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாதேஷ் மாணிக்கத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இது நான் கேள்விப்பட்டேன் ஒரிஜினல் கடலுக்குள்ளே தான் போய் எடுத்திருக்காங்கன்றது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் இத்தனை பேரை உட்கார வச்சு சுற்றி எந்தெந்த ஆங்கிளில் கேமரா வச்சு வேறு போட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. காற்றடிக்கும், இது ஒரு நடுக்கடலில் போய் ஒரு கேமரா வச்சு எடுக்கும்போது ரொம்ப செமையாக அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவரோட சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி தினேஷ் பொன்ராஜோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் அதுக்கு மேலே ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க.
கட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுலயும் ஒரு சில லேக் இருந்தது. பட் ஓரளவு ஆடியன்ஸ்க்கு புடுற மாதிரி நல்லா நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. ஸோ எடிட்டிங்ல. அதே மாதிரி சிம்புதேவனோட டைரக்ஷன் எப்பவுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா வந்து ஒரு சில விஷயங்கள் தமிழ் சினிமால பண்ணுவாரு. ஏன்னா தமிழ் சினிமாக்கு அதுக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு கோட்டையில் முரட்டு சிங்கம், அதே மாதிரி அதே மாதிரி அரையன் முனித்தேங்கல் கடவுள், லைக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபேண்டசி படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட்டா எடுப்பாரு. அப்ப அந்த டைம்ல அந்த படம் தமிழ் சினிமாக்குலாம் புதுசு. அதுக்கப்புறம் ஒரு பெருசா எடுத்த படங்கள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு போல. இம்சையரசன் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஒரு எடுத்த படம், அந்த படம் பிரமாதமா இருந்தது. ஸோ நான் சொன்ன இந்த 3 படத்த தவிர அவருக்கு எதுவுமே பெரிய கம்பேக் குடுக்குற அளவுக்கு பெரிய படம் எதுவும் வரல. சரி இந்த படமும் ஒரு பெரிய ஹோப்பா தான் இருந்தது. பட் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா நீட்டா இருந்தது படம். ஸோ எப்படி அந்த போட்டுக்குள்ள இவ்வளோ எங்கேஜிங்கா வச்சு கொண்டு போவார் அப்படின்றது படம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு டவுட் இருந்தது. கண்டிப்பா நான் மொத்த படமும் ஒரு போட்டுக்குள்ள வருது. கண்டிப்பா ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் அந்த படம் போய் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். மெயினா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்மே சரி, படத்துக்குள்ள எங்கேயுமே வந்து ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல. அதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாரோட கேரக்டர பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தெரிஞ்சிருது. இவங்க தான், இவங்க தான் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எதுவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். பட் அந்த சர்வைவல் த்ரில்லர் ஜானருக்கு உண்டான அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்துக்குள்ள இல்ல. ஏன்னா நம்ம நெறைய சர்வைவல் த்ரில்லர் பார்த்துருப்போம். வேற வேற லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்லயோ இல்ல மலையாளம்லயோ நெறைய சர்வைவல் த்ரில்லர் ஜானர் நம்ம பார்த்துருப்போம். ஈவன் தமிழ்லயே பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கான்செப்ட் இருந்தும் ரைட்டிங்ல சுத்தமா சொதப்பிட்டாரு சிம்புதேவன். அதான் பெரிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே படம் உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆகல படம். லைக் அப்படியே ஒரு மாரி லேக்கா போற மாரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க கேரக்டர பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மதத்த பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. லைக் அந்த ஒரு சில விஷயங்கள் அதுவும் நமக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. கான்வர்சேஷன்ஸ் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள்லாம் வந்து வெறும் கான்வர்சேஷன் மட்டும் தான் படமே இருக்கும். நெறைய ஹாலிவுட் படங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு எக்கச்சக்க படங்கள் சொல்லலாம். வெறும் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் ஒரு கோர்ட் ரூம் டிராமா அந்த மாரி தான் இருக்கும். வெறும் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த இன்ட்ராகேஷன் இதுதான். பட் அந்த மாரி படங்கள் பெருசா ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா, அங்க வந்து டயலாக்ஸ் தான் அப்படி வேல்யூவா இருக்கும். பட் இந்த படத்துல டயலாக்ஸும் மொத்தமா சொதப்பிட்டாங்க. அட் த சேம் டைம் ரைட்டிங்லயும் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டோட்டலா சர்வைவல் த்ரில்லர் ஜானரா மாறிச்சு. அப்ப சரி செகண்ட் ஹாஃபாவது ஓரளவு சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஒரு இன்ஃபில் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் வந்து உட்காந்து பார்த்துருப்பாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃபும் பார்க்கும்போது நமக்கு வந்து சுத்தமா ஒரு டேக்கே எடுக்கல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நல்ல கான்செப்ட் கிடைச்சிருக்கு. அது பயங்கரமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் ரைட்டிங்ல. சிம்புதேவன் அத வந்து கோட்ட விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க போட் வந்து படகு போகுதுன்னு தெரியுது. லைக் அங்கருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, என்னென்ன மாரி தப்பிக்கிறாங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா அட்லீஸ்ட் ஒரு இமேஜினரியாவது ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத விஷயத்த போட்டா கூட தப்பு இல்ல. பட் ரைட்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப வந்து சிம்பிளா போய் டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா போய் முடிச்சுட்டாரு. இது வந்து ஒரு பிரெடிக்டபிள் ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க சிம்பிளான ஒரு கிளைமாக்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெடிக்ட் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். அப்படி இப்படின்னு பிரெடிக்ட் பண்ணிப்போம். பட் ரொம்ப சிம்பிளா இதுதானடா கிளைமாக்ஸ் அப்படின்ற மாரி கொண்டு வந்து முடிச்சுருவாங்க. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் அது இந்த படத்துக்கு. ஏன்னா மெயினா பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா ஒர்க்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டீமும், புரொடக்ஷன் டீமும் உள்ள போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க கடலுக்குள்ள அப்படின்றது படத்த பார்க்கும்போது தெரியுது. நிறைய இந்த டிஐ ஒர்க் இது எல்லாமே பிரமாதமா இருந்தது. படமே ரொம்ப சூப்பரா இது வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. பட் டோட்டலா ரைட்டிங் அண்ட் டயலாக்ஸ்ல மொத்த படமும் க்ளோஸ் ஆகி போச்சு. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ல டோட்டலா. அதான் வந்து ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க. ஓரளவு அப்பதான் டேக் ஆஃப் ஆகுதுன்னு விட்டுட்டு போயிடலாம். செகண்ட் ஹாஃப் சுத்தம். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கண்டிப்பா வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பி வச்சிருப்பாரு அப்படின்ற மாரி. ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே அங்க போட்டு அந்த சர்வைவல் த்ரில்லர் ஜானர் இன்னும் நல்லா நீட்டா படத்த சூப்பரா கொண்டு போயிருந்தாருன்னா வேற லெவல்ல போயிருக்கும். ஏன்னா இவரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் புலிகேசி, அரையன் முன்னூத்தி கதவுல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வேற ஜானர். பட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர். பட் எப்பவுமே இந்த மாரி ஜானர் படங்கள் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா வச்சுக்கணும்னா, ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகணும். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அதான் ஒரு பெரிய மைனஸா பார்த்தேன். ரொம்ப வந்து ஒரு டிசப்பாயின்மென்ட்டான ஒரு படம் தான் சொல்லலாம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும். படம் பயங்கரமா இருக்குமோ! இல்ல வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரா சிம்புதேவன் அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய கேள்வி வந்திருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி அவரு ஒரு ஆடியன்ஸ 2 ஹவர்ஸ் எங்கேஜிங்கா சீட்ல உட்கார வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படம் பார்த்தேன். கண்டிப்பா நம்மளே வந்து ரொம்ப பொறுமைய சோதிக்க வச்சுருச்சு இந்த படம். பெருசா எதுவும் இல்லாதனால. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிம்புதேவன் இதுக்கப்புறம் கம்பேக் ஆவாரான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெறைய படங்கள் ரீசென்ட்டா அவர் எடுத்த படங்கள் எதுவும் பெருசா போகல. யோகி பாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இந்த கேரக்டர் அவருக்கு சூட் ஆகாத ஒரு கேரக்டர் தான். எதுக்கு அவர் எடுத்து பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மெயினா இந்த படத்துல பாசிட்டிவா எனக்கு இன்னொரு விஷயம் பட்டது வந்து ஒரு சீன் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன எலி ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்கு. அதுதான் வேற லெவல். படத்துல பார்த்தீங்கன்னா, இவர் படத்துல எலி கூட நடிக்குது. சூப்பரா இருந்தது அந்த ஒரு சீன்லாம் படத்துல. அந்த மாரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் 1, 2 மூமெண்ட்ஸ் படத்துல வந்து சீன்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுவும் ஒரு 1, 2 சீன்ஸ் தான் சொல்ல முடியும். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் அது. ரொம்ப போர் அடிச்சதுன்னா, தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம் மெயினா. அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான் சிம்புதேவன் கிட்ட இருந்து. ஏன்னா அந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் அது.
ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் டீசெண்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.